எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒன் சைட் லவ், ஒரு தலை காதல், இந்த வார்த்தையை கேட்டும் அனுபவிச்சும் கடந்து வராத ஆளே இல்லைன்னு நம்புகிறேன். ஆமாங்க, அந்த காலத்து பாட்டி தாத்தாலேருந்து இந்த காலத்து டீனேஜர்ஸ் வரைக்கும் எல்லோரும் இந்த வார்த்தையை கேட்டும் அனுபவிச்சும் கடந்து வந்திருப்போம். அதுக்கு நானும் நீங்களும் விதிவிலக்கு இல்லைன்னு நம்புகிறேன். ஒரு அழகான வீடு, எல்லோரும் பரபரப்பாக கிளம்பிட்டே இருக்காங்க. ரவி சேரில் உட்காந்து டிக்கெட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் அவங்க மனைவி அனு ஊருக்கு போகிறதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரவியோட அம்மா சாந்தி கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு. ரவி கால் கொடுக்குறான், அப்பா ரெடியா, உங்கள் திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்களான்னு. மணி ரவியோட அப்பா மேலே உட்காந்துட்டு ரெடிப்பா கிளம்பிட்டே இருக்கேன்னு சொல்கிறார். அப்படியே மேலே போய் பார்த்தோன்னா அவர் கிளம்பிட்டு இல்லை, ஒரு டைரியை வச்சுட்டு புரட்டிகிட்ருக்காரு சேரில் சாஞ்சிக்கிட்டு அமைதியாக. 2 தாள்களுக்கு நடுவில் ஒரு குண்டு மல்லிகைப்பூ காஞ்சி போயிருக்கு. அது அவரோட கையால் மெல்லமாக வருடி விடுறாரு. பழைய நினைவுகளுக்கு போக ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஒரு 18 வயசு இருக்கும். குட்டியாக மீசை அப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவங்க ஃபேமிலியாக அவங்க அம்மா அப்பா மணி எல்லோரும் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்களோட பெரியம்மா பொண்ணுக்கு கல்யாணம். ஒரு நாளைக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. உள்ளே போனோடனே பெரியப்பா வாங்க வாங்கன்னு சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. டேய் மணி, நீ தான் உங்கள் அக்காவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நின்று எல்லா வேலையும் பார்க்கணுன்னு அவர் சொல்கிறார். பெரியப்பா ஜமாய்ச்சிடலாம் விடுங்க, எல்லா வேலையும் அக்காவுக்கு நான் தான் முன்னாடி நின்று பண்ணுவேன். துருதுருப்பான பையன்ல, குட்டியோண்டு மீசை, ரொம்ப அழகாக சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் போய் வாங்கிட்டு வராரு. எல்லாருக்கும் கிஃப்ட் கவருக்கு ரெடி பண்ணுறாங்க. ஒரு வேலையும் ஒருத்தர் எடுத்து பார்க்குறாங்க. பந்தக்கால் நடுற வேலை நடக்குது, வாழை மரம் கட்டுறாங்க வாசலில். அழகாக அப்போல்லாம் வீட்டில் தானே கல்யாணம் நடக்கும். ஸோ வீட்டை தான் எல்லோரும் அழகாக ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இவர் வெள்ளம் காலி ஆகிடுச்சு, போய் வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு பெரியப்பா அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஜாலியாக போகிறாரு. போகும்போது ஒரு இடத்துல ஒரு கண்ணை பார்க்குறாரு. வீட்டில் இருந்து வெளியே தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க. அந்த கண்ணை ஒரே செகண்ட் பார்த்துட்டாரு. அவ்வளோதான், சொல்லவா வேணும். 18 வயசு ஒரு இளம் பெண்ணோட கண்ணை பார்த்துட்டாரு. கண்கள் காதல் ஒட்டிக்கிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ அதுக்கப்புறம் ஒரு வேலையும் அவரால் செய்யவே முடியலை. தடுமாடுறாரு, கைகள் தடுமாறுது, கால்கள் நிற்க முடியல. பெரியப்பா என்ன கேள்வி கேட்டாலும் பதில் வரல, வாயிலிருந்து வார்த்தைகள் வரல. ஒரே குழப்பத்திலே இருக்காங்க. பெரியப்பா வேற முதுகில் தட்டி, என்னடா என்னமோ மாதிரி இருக்க, நல்லா தானே போன, என்ன பேயவா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போகிறாங்க. இவருக்கு தான் தெரியும் அவர் எந்த மாதிரி காந்த கண்களை பார்த்தாரு, அதனால தான் வார்த்தை வரலன்னு. பேயை கூட பார்த்துட்டா பயத்தில் ஏதாவது சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வயசில் இந்த மாதிரி ஒரு கண்களை பார்த்துட்டு வார்த்தையாக வரும். அன்றைக்கி ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை. நாட்கள் அப்படியே போகுது, நேரங்கள் கழியுது. நைட் ஆகிடுச்சு. மறுபடியும் போவோமா, அந்த கண்ணை இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வருவோமான்னு அவரோட கூட மனசுக்குள்ளே சொல்லுது. ஐயோ வேண்டாம், இது வெளியூர், பெரியப்பா வேறு ஏதோ சொல்ல போகிறார், நம்ம அமைதியாக இருந்துருவோன்னு அமைதியாக இருக்கார். அடுத்த நாள் காலையில் எல்லோரும் பரபரப்பாக வேலை செய்கிறாங்க. இவர் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு அந்த கண்ணை பற்றி யோசிச்சுட்டே இருக்கார். அழகான புருவம், இப்போ தான் த்ரெட்டிங் எல்லாமே, அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாதுல்ல. அதுலேயும் அழகாக இருந்துச்சு அந்த புருவம். நடுவில் ஒரு கருப்பு பொட்டு, கண்ணில் மை வர தீட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பொண்ணோட முழு முகம் அவருக்கு ஞாபகம் இல்லை. அந்த பொண்ணோட உடல் வாகு எப்படி இருக்கும், என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த ஒரே ஒரு கண்கள் ஒரு செகண்ட் தான் பார்த்தாரு. அதுதான் மனசில் இன்னமும் அழகாக இருக்குது. ஈவினிங் நிச்சயதார்த்தம். பெரியப்பா வந்து, மணி ஈவினிங் நிச்சயதார்த்தம், சீக்கிரமாக நல்லா ரெடி ஆகிடு, எல்லோரும் வந்துடுவாங்க, பந்தியை நீ தான் கவனிச்சுக்கணும்னு சொல்கிறாரு. சரி பெரியப்பா, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். என்னடா வாயில் இருக்க வார்த்தை ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் செயல் ஒன்றுமே இல்லையேன்னு. இல்லை பெரியப்பா, தோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு எழுந்து எப்பயும் போல் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. கடகடன்னு செய்கிறாரு, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாரு. ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கூட்டம் வர ஆரம்பிக்குது. இன்றைக்கி நைட் நிச்சயதார்த்தம், நாளை காலையில் கல்யாணம். ஒரு ஆளாக வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் வரவேற்கிறான். மணி தான் ஆளாக நின்று எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அழகாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு
ரொம்ப அழகாக தலைலாம் வாரிக்கிட்டு அழகாக நின்றுட்டுருக்காரு. எல்லாரையும் சொந்தக்காரங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடும்போது அதுக்கு நடுவில் ஒரு கண் தூரத்துலேருந்து வருது. அந்த கண்ணை இவர் இப்போவே பார்த்துட்டாரு. நேற்று பார்த்த அதே கண் சொக்கிடுச்சு. இவர் வார்த்தையும் வரல. வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டவர் அவங்கள வாங்கன்னு கூப்பிடல. அமைதியாக அந்த கண்கள் இவரை கடந்து போகுது. எதுவும் பேச முடியல. ஆனால் கால்கள் மட்டும் அவங்களையே தாண்டி போகுது, அவங்கக்கிட்டேயே போகுது. இதை எல்லாத்தையும் அவங்களால உணர முடியுது. ஆனால் அவங்க எதுவுமே பேசிக்கல. அமைதியாக போய் சேரெல்லாம் எடுத்து விட்டுறாரு. அவங்க அதில் போய் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. நிச்சயங்கள் முடியுது. எல்லாரும் அழகாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இவர் அப்போ தான் அவங்களோட முகத்தையே பார்க்குறாரு. அழகான கண்கள், ஒரு கருப்பு பொட்டு, காதில் ஒரு ஜிமிக்கி, கழுத்தொட்டி ஒரு செயின், அழகாக தாவணி ரெட் கலர், வளையல் அதுக்கேற்ற மாதிரி ரெட் கலரில் வளையல், தலை நிறைய குண்டு குண்டு மல்லிகைப்பூ. இப்போ தெரியுதா அங்கே வச்சிருந்த மல்லிகைப்பூ யாருதுன்னு? குண்டு குண்டு மல்லிகைப்பூ அழகாக வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்ணை மட்டும் ரசித்தவர் இப்போ அவங்க முழுசாக ரசிக்கிறார். என்ன அழகாக இருக்காங்க. காலில் போட்டிருக்க கொலுசு சல்சலங்களாம் இல்லை, 3 முத்து வச்சு அழகாக இருக்குது. ரசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. அவங்க பெரியப்பா வந்து முதுகில் தட்டுறாரு. என்ன மணி இங்கே நின்றுட்ட, வேலை பார்க்கலையான்னு. அப்போ தான் அவருக்கு அவரோட சுய நினைவு வருது. வெளியே போய் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் எல்லாமே மனசு எல்லாம் இங்கே தான் இருக்குது. உடல் மட்டும்தான் அங்கே வேலை பார்த்துட்ருக்கு. பந்தி நடக்க ஆரம்பிக்குது. அந்த கண்கள் சாப்பிட வருது. உட்காந்துருக்கும் போது என்ன தேவையோ சாப்பாடு கொண்டு வர்றாரு. அவங்களுக்கு மட்டும்தான் பரிமாறிட்டுருக்காரு. எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் நடக்குது. அந்த கண்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. நிச்சயம் முடிஞ்சுது, பந்தி முடிஞ்சுது. அந்த கண்கள் வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. நாளை காலைல கல்யாணம், எல்லோரும் சீக்கிரமாக எழுந்துக்கணும். ஆனால் இவருக்கு மட்டும் தூக்கமே இல்லை. எத்தனையோ இரவுகள் என்னவோ மாதிரி ஆயிருக்கு. என்ன இன்றைக்கி நைட்டு மட்டும் சுத்தமாக தூக்கம் வரல. புரண்டு புரண்டு படுக்கிறாரு. கண்ணை மூணுனாலே அந்த கண்கள் மட்டும் தான் நினைவுக்கு வருது. இப்போது மல்லிகைப்பூ எல்லாம் சேர்ந்துக்குது. அந்த பெண்ணோட அழகான முகம் அவரோட மனசில் வந்து வந்து போகுது. தூக்கம் இல்லா ஒரு ராத்திரியை இன்றைக்கி தான் முதல்ல சந்திக்கிறாரு. 18 வருஷம் இந்த மாதிரி ஆனதே இல்லை. முதல்ல இந்த மாதிரி ஆகுது. உள்ளுக்குள்ளே இனம் புரியாத காதல் இப்போ தான் குடியேறுறாரு. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் முடிஞ்சுது. விடிஞ்சே போச்சு. யார் எழுந்து குளித்து ரெடியாகிறாங்களோ இல்லையோ, இவர் ஆளாக போய் குளித்து ரெடியாகிறார். அந்த கண்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அதே வரவேற்பு இடத்துல போய் நிற்கிறாரு. எல்லாரும் வராங்க. ஆனால் இவர் தேடுற அந்த கண்கள் மட்டும் இன்னும் காணும். நேரங்கள் போகுது. மனசில் பாரம் ஜாஸ்தியாகுது. எங்கே அந்த கண்களை மறுபடியும் பார்க்காம போயிடுவோமோன்னு. அந்த கண்கள் தூரத்தில் வருது. இவருக்குள்ளே இனம் புரியாத சந்தோஷம். உதடுகள் விரிய ஆரம்பிக்குது. சிரிப்பு இவரையும் மீறி வருது. அந்த கண்களை பார்க்குறாரு. கற்கண்டுகள் கொடுத்து வரவேற்கிறார். உள்ளே போய் எப்பயும் போல் அவர் பின்னாடியே போகிறாரு. போய் சேர் எடுத்து போடுறாரு. அவங்க உட்கார்றாங்க. அவங்களுக்கும் தெரியுது இவர் நம்மளை தான் பார்க்குறாங்கன்னு. அந்த நாணம், அந்த வெக்கம் அவங்களுக்குள்ள இன்னும் அவங்கள அழகு சேர்க்குது. முதல் காதலில் நம்மளை ஒருத்தர் பார்க்குறாங்கன்னும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதில் வர வெக்கம் இன்னும் ஸ்பெஷல். 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்களே தவிர எந்த வார்த்தையும் பேசிக்கலை. ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிறாங்க. சைட் ஒன்லி. ரொம்ப அழகாக இருந்துச்சு. தாலி கட்டு முடிஞ்சுது. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இவரும் மனசே இல்லாமல் கிளம்பி அவர் ஊருக்கு கிளம்பி வரார். பஸ் ஏறும் போதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் எப்போ வருவோம், எப்போ லீவ் கிடைக்கும், அடுத்த ஃபங்க்ஷன் எப்போ வரும், எப்படியாவது அவங்கள பார்த்துடணுன்னு ஏறி போனவர் தான். நாட்கள் ஓடுது, காலங்கள் போகுது. அடுத்தது ஊருக்கு வர முடியல, அவங்கள மீட் பண்ண முடியல. படித்தாச்சு. அடுத்ததுக்கு வேலை. அவங்க அம்மா அப்பா பார்த்து வச்ச பொண்ணு சாந்தி, அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு குழந்தைங்களாச்சு, பேர குழந்தைங்களாச்சு. ரொம்ப வருஷங்கள் கழித்து இன்றைக்கி தான் திரும்ப அந்த ஊருக்கு போகிறாரு. ஆமாம், பல வருடங்கள் கழித்து போக போகும்போது அந்த நினைவு அவருக்குள்ளே வருது. இப்போ அவர் வருடி கொடுத்துட்ருக்க மல்லிகைப்பூ வேறு யாரும் இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்த அதே மல்லிகைப்பூ தான்.
சந்தோஷமாக டைரியை மூடி வச்சுட்டு சின்ன பையன் மாதிரி ரொம்ப விறுவிறுன்னு கிளம்பி கீழே இறங்கி வராரு. என்னடா ரவி, கிளம்பலாமா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக. அவங்க பையனுக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா 20 வயசு பையன் மாதிரி கடகடன்னு படியில் இறங்கி வரீங்களேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கிளம்பலாண்டா, ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், வா போகலான்னு அவங்க அப்பா பேகை தூக்குறாரு. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அவர் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக போகிறார். ஆனால் ரவிக்கோ அனுக்கோ ஏன் சாந்திக்கு கூட தெரியாது. ஆனால் சாந்தியை கல்யாணம் பண்ணி அவர் துரோகம்லாம் பண்ணலை. நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப வருஷம் கழித்து அந்த கண்களை பார்க்க போகிறோன்ற சந்தோஷம், ஏக்கம் எல்லாத்தோட சேர்ந்து அந்த பேகை தூக்கிட்டு கிளம்புறாரு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு தலை காதல், ஃபர்ஸ்ட் லவ் இதெல்லாம் இருந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்த மாதிரி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கதையோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி கதை வேணும்னு.